ஸோ நம்ம இப்போ என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் லீவ் ரிமைண்டர்ஸ் 8 and 12 when divided by 28 and 32 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னா நம்ம எப்பவுமே எல்சிஎம் எடுப்போம். ஸோ அதே இதை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கு 28. இது ரிமைண்டர்ஸ். நம்ம எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா டிவைடன், இந்த டிவைடன் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு தான் நம்ம எடுக்கணும். ஸோ 2 times போடுறேன் அப்படின்னா 1 4 2 7. ஸோ இதுக்கு மேலே பண்ண முடியாது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 32 2 times 6 2 8 2 4 2 2. ஓகே, இப்போது 28க்கு என்னென்ன நம்பர்ஸ் வந்துச்சு 2 square into 7. இதுக்கு என்னென்ன நம்பர் வந்துச்சு 32க்கு 1 2 3 4 5 2 power 5. இப்போ LCM ஆஃப் 2 நம்பர்ஸ் நான் எழுத போகிறேன். 28 into 32. இப்போ ஹையர் பவர்ஸ், 2ஓட ஹையர் பவர் யார்? இப்போ இதுக்கு 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 power 5 இருக்குது. ஸோ 2 power 5 தான் ஹையர் பவர். ஸோ 2 power 5 இதோட கம்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணாமல் இருக்கிறத 1 time எழுதணும் 7. ஸோ இது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 power 5ங்கிறது 2 into 2 into 2 into 2 into 2 4 4 to 8 8 to 16 16 to 32 32 32 into 7 32 into 7 7 to 14 7 3 21 22 2 2 4. ஸோ இப்போ இந்த ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா இதை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் லீவ் ரிமைண்டர் 8 and 12. ஓகே, ஸோ இது வந்துட்டு இதால் டிவைட் பண்ணுறப்போ, அதாவது இப்போ 28ஆல் இந்த நம்பரை டிவைட் பண்ணோன்னா இந்த ரிமைண்டர் வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். 28 2 2 4. அதே மாதிரி 32 2 2 4. இப்போ 28 8 times போடுங்களேன். 8 64. ஏன்னா லாஸ்ட் நம்பர் வச்சு நான் சொல்கிறேன். 8 to 16 16 plus 6 22. இப்போ 8 times போட்டோம் அப்படின்னா 2 2 4 0. அதே மாதிரி 32 பாருங்கள். 32 7 times போட்டோம் அப்படின்னா 14 21 22. ஸோ இது 7 times போட்டேன்னா 2 2 4 0. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்துட்டு என்ன ஆயிடுதுன்னா 0 ஆயிடுது. இதில் ரிமைண்டர் வந்துட்டு என்ன ஆயிடுதுன்னா 0 ஆயிடுது. நமக்கு ஆனால் ரிமைண்டர் என்ன வரணும் 8 வரணும் 12 வரும். ஓகே, ஸோ எனக்கு இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வந்த ஆன்சரில் -8 -12ன்னு போடணும். இந்த ஆன்சரில் என்ன பண்ணணும்னா -8 -12. ஸோ என்ன வரும் பார்த்தோம் அப்படின்னா 2 2 4 சேம் சைன் அண்ட் புட் சேம் சைன். ஓகே, இப்போ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா 204. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் வந்துட்டு 204 தான். இது எப்படி கரெக்டு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன். இந்த 204 அதாவது 204 28ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 8 ரிமைண்டர் வருதான்னு பார்ப்போம். அதே மாதிரி 38ஆல் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 12 ரிமைண்டர் வருதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போது 28 இன்ட்டு, ஸோ 28 இன்ட்டு எந்த டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 28 இன்ட்டு இப்போ 7 times போட்டுக்கிறேன். ஸோ 7 times போட்டேன் அப்படின்னா 56 7 to 14 196. அப்போ இது நியர்லி இந்த நம்பர் இருக்கனால இது 7 போட்டுக்கிறேன் 196. ஓகே, இப்போ நான் இதை வந்துட்டு சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா 8. ஓகே, அதே மாதிரி இதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி 32 இன்ட்டு 32 இன்ட்டு எந்த டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு இது நம்ம கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். நியர்லி எந்த வேல்யூ போட்டால் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இன்கேஸ் 4 times போட்டு பார்ப்போம். ஒரு சைட் 12 மறுபடியும் போடலாம். 32 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 5 to 10 16. ஸோ எகெயின் 32 இன்ட்டு 6 போடுங்க. 6 to 12 6 18 19. அப்போ 6 times 192. ஓகே, 192. இப்போ பார்த்தீங்கன்னா இதை சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும். இங்கே 2, இங்கே வந்துட்டு இங்கே 1 நீங்கள் வந்துட்டு பாரோ பண்ணியிருப்பீங்க. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 12. ஸோ இங்கே ரிமைண்டர் என்ன வந்துச்சு 8, இங்கே ரிமைண்டர் என்ன வந்துச்சு 12. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருந்த கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 8ம் 12 தான் ரிமைண்டர். ஸோ 8ம் 12ம் ரிமைண்டராக வந்துச்சு அப்படின்னா இந்த ஆன்சர் கரெக்டு. ஓகே, இதுதான் வெரிஃபிகேஷன் ஸ்டெப்பு. இதான் வெரிஃபிகேஷன் ஸ்டெப்பு. ஸோ நம்ம போட்டு நம்ம இதை கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். ஸோ நெக்ஸ்ட் சம்மில் நம்ம பார்ப்போம்.